பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே லிவிங் மிராக்கிள் மினிஸ்ட்ரி சார்பாக வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாளிலே ஞாயிற்றுக்கிழமை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனம் 1 பேதுரு 4:12 பார்க்கும் பொழுது, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும்போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஊழியம் செய்கிறவர்கள், தேவ பிள்ளைகள், இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு சில சோதனைகள், வேதனைகள் வரலாம் கிறிஸ்துவின் பொருட்டு. ஆனால் தேவன் சொல்கிறார், நீங்கள் சந்தோஷப்பட்டு கலிகூறுகின்றார். அது உங்களுக்கு தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவாக தான் முடியும். அதில் என்ன மிகவும் முக்கியமாக அழகாக சொல்கிறாரு, உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து. யார் இந்த பற்றி எரிகிற அக்னி? இயேசு கிறிஸ்து நமக்குள்ள பற்றி எரிகிற அக்னியாக இருக்கிறார். அதனால் நீங்கள் இன்றைக்கு படுற சில கஷ்டத்தை கொடுத்து பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, சந்தோஷப்பட்டு கலி கூறுங்கள்ன்றாரு. பி ஹாப்பி, காட் வில் டூ எவ்ரிதிங் ஃபார் யூ. தேவ பிள்ளைகளே, இன்று இந்த வசனம் உங்களுக்கு மிகவும் வல்லமையாய் உங்களுக்கு கிரியை செய்ய போகிறது. நீங்கள் ஊழியம் செய்கிறா இருந்தாலும் சரி, இல்லை வேலை செய்கிறா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவர்களாக இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறார். என்னென்னா, பயப்படாதுருங்க, சந்தோஷமாக இருங்க. என்ன, என் வாழ்க்கையில் சில சந்தோஷம் இல்லாமல் இருக்குது, முட்டுக்கட்டையாக இருக்குது, ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்கிறேன், ஆண்டவர் அதை மகிமைப்படுத்துகிறேன், ஆனாலும் எனக்கு வேதனை இருக்குது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பெரிய ஒரு வெற்றி கிடைக்கல. இல்லை, கூட இருக்கவங்களாம் ஏதாச்சும் பேசுகிறாங்க, இன்சல்ட் பண்ணுறாங்க, ஹர்ட் பண்ணுறாங்க. நோ, டோன்ட் வரி. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுது? வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள். வசனம் உண்மை உள்ளது, பலம் வாய்ந்தது. அது தேவ பலன் கொடுக்குற வசனம். அது அவர் பற்றி எரிகிற அக்னின்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்குள்ளே நான் பற்றி எரிகிற அக்னியாக இருக்கேன், நீங்கள் அதை உணரலையான்றாரு. இயேசு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் பரலோகத்தை ஏறி பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறேன், நாங்கள் உட்காந்துட்டு அமைதியாக இருக்கேன்னு நான் சொல்கிறாரா? இல்லை, மிகவும் கவனமாக இருக்கிறார். யார் மேலே? தேவ பிள்ளைகள் மேலே, கிறிஸ்துவர்கள் மேலே, தேவனை பற்றி கொண்டு இருக்கிறவங்க. அதாவது தேவனை அறியாதவனு கூட இயேசு ஆண்டவர்னா ரொம்ப பிடிக்கும். ஏசப்பாவா? எனக்கு தெரியுங்க, அவர் நல்லவருங்கன்னுவாங்க. யாராச்சும் அவங்க ஒருத்தவங்கள்ட்ட சின்ன உதவி செஞ்சுட்டு ஏசு நல்லவர்னு சொல்லி பாருங்களேன், ஏசப்பா எனக்கு பிடிக்குங்க, ஏசப்பான்னு சொல்லிட்டு ஒரு கிராஸ் போடுவாங்க. அவங்க தேவனை அறியாதவங்களாக இருப்பாங்க, ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்கள நீங்கள் நம்புறியா? நீ உங்கள் மத்தியில் நான் இருக்கேன். யாரெல்லாம் என்னை நம்புகிறாங்களோ நான் உங்களுக்கு நன்மை செய்வேன், நானே உங்களுக்கு எல்லாமே இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள், நான் உங்களை கைவிட மாட்டேன். உங்கள் நடுவில் நான் அக்னியாக பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறேன். அந்த அக்னி எப்போது நமக்குள்ளே பற்றி எரியும்? எப்பொழுது நம்ம ஆண்டவரோட வேத வசனத்தை பிடித்து கொண்டு அவரை துதித்து கொண்டு, ஆண்டவரே இந்த வாசனத்தை சொன்னீங்களே, எங்கள் மத்தியில் நீங்கள் பற்றி எரிகிறீங்களாமே, அந்த அனலை இன்னும் எங்களுக்கு நாங்கள் உணர கொடுங்க. எங்கள் வாழ்க்கையில் சின்ன விஷயத்துக்கு நாங்கள் கோவப்படுறோம், நாங்கள் எரிச்சல் அடைகிறோம். சின்ன விஷயத்துக்கு எங்களுக்கு ஒரு ட்ரைனஸ் வருது, எங்களுக்கு விரக்தி வருது, எங்களுக்கு மேற்கொள்வோமோ, எங்கள் வருங்காலத்தை பற்றி என்ன ஆகுமோ, ஏதாகுமோ அப்படி எனக்கு கவலை இருக்குப்பா. ஆனாலும் நான் உங்களுக்கு ஊழியம் செய்கிறேன், உங்கள் நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். கிடைக்கும் போதெல்லாம் யார்ட்டாச்சும் பார்த்து ஏசப்பாவை பற்றி நான் சொல்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் சில சோதனைகள் அப்படியே இருக்குது, நான் என்ன பண்ணுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறீங்களா? நினைக்கிறீங்களா? பிரியமானவர்களே, சகோதரிகளே, தனிமையாக இருக்கேன், எனக்கு யாரும் இல்லை. பற்றி எரிகிற அக்னி உங்களோட இருக்குது. Is your God who is very near to you. God is at hand-ன்னு ஒரு வார்த்தை வருது. அதாவது கர்த்தர் நம்ம அருகில் இருக்கிறார், சமீபமாக இருக்கிறார். பயப்படவே தேவையில்லை. நான் இதை சொல்கிறேன். நான் இந்த வசனத்தை நான் உங்கள் முன்னாலே பேசும் பொழுது எனக்குள்ள ஒரு பற்றி எரிக்குது அக்னி. ஆமென்.
தேவ அக்கினி பற்றி எரிகிறது. அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் பற்றி எரியும். இது ஏன்னா தேவ வசனம். வசனத்தின்படி நான் கீழ்ப்படிந்து அவர் நாமத்தை தைரியமாக நான் சொல்லுகிறேன். அதனால் உங்களுக்குள்ள பற்றி எரிகிற அக்னி இருக்கிறபடியால் நீங்கள் இன்னைக்கு நாளைக்கு இருக்கிற சின்ன சின்ன தேவையில்லாத, அது கூட தேவையில்லாதான் சொல்லுவேன், கஷ்டப்பட தேவையில்லை, பயப்பட, நாளை குறித்தியோ எதை குறித்தியோ நம்ம ஃபியூச்சர் குறித்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்குள்ள பற்றி எரிகிற அக்னி. அது ஏதோ ஒரு புதுசு நினைக்காதீங்க, திகையாதீங்க, ஆண்டவர் செய்வார். அதே போல் இன்றைக்கி யாரெல்லாம் எனக்கு உடம்பு பயங்கரமாக வலிக்குது, என்னால் எந்திரிக்க முடியல, இடுப்பு வலி, நரம்பு வலி, பேக் போன் வலி, பேக் பெயின், எலும்பு முறிஞ்சிருச்சு அப்படின்றீங்களா? இப்போ பாருங்கள், ஆண்டவர் ஒரு வேத வசனத்தை சொல்கிறாரு. 1 பேதுரு 2:24, அவருடைய தழும்புகளால் குணமானி இருக்கார். யூ ஆர் ஹீல்டு பை ஹிஸ் வூண்ட்ஸ். அவருடைய தழும்புகள், அவர் சரீரத்தில், கைகளில், காலில், தலையில் தழும்புகள், சரீரம் முழுவதும் தழும்புகள். ஏசப்பாக்கு யாருக்காக? நமக்காகப்பட்டார். நமக்கு அந்த வேதனை வரக்கூடாதுன்னு அதை அறிக்கையிடுங்க. அப்போ அறிக்கையிடும் பொழுது அவருடைய தழும்புகளால் எப்படிப்பட்ட புண்ணாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கை கால் நரம்பு வலி இருந்தாலும், முறிக்கப்பட்ட எலும்புகளால் இருந்தோம், நரம்பு வலியாக இருந்தாலும், கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பி இப்போது உங்களுக்கு சுகமாக்குகிறார். அவர் தழும்புகளை சுகமாக இருக்க. தேவ வசனம் சொல்கிற, என்னை பார்க்காதீங்க, நான் ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரன், ஆனால் எனக்குள்ளே இருக்க பற்றி எகிரி அக்னி இயேசு என்ற அக்னி. ஏன்னா அவரை பிடித்து கொண்டேன். ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய விஷயங்கள், அதிசயங்கள்லாம் எனக்கு அவர் செய்வார்னு எனக்கு முதல்ல தெரியாது. ஆனால் அவர் என்னைக்கு வந்தனோ அவர் அதிசயங்களை செய்வார், அவர் முடித்து தீர்வார். எப்படி? அவர் கால்களை பிடித்து கொண்டு. எப்படி மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்களே, அது மாதிரி அவர் காலை பிடித்து கொள்ளணும், அவர் வார்த்தையை பிடித்து கொள்ளணும். இந்த வார்த்தை சொல்லியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது தேவன் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பார். உங்கள் கால் வலி, நரம்பு வலி, எலும்பு முறிவு, தசை பிடிப்பு, கண் வலி, கண் பார்வை குறைவு, எல்லாத்தையும் அவர் சுகமாக்குவார். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். இந்த அருமையான ஓய்வு நாளில், ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஓய்வு நாளிலும் அவர் உங்களுக்கு தேவனாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து. தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனை அறியாத அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவங்களே, குழந்தைகளே, நீங்கள் இதை பாருங்கள். உங்களுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. அவர் தழும்புகளால் சுகமானீர்கள். அவருடைய தழும்புகளால் முற்றிலும் நீங்கள் குணமானீர்கள். இதை விசுவாசிங்க, அறிக்கையிடுங்க, மீண்டுமா விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை அவர் தழும்புகளால் குணமாக்கிட்டார். நீங்கள் சுகம் பெற்றுக்கொண்டீங்க. தயவுசெய்து சுகம் பெற்றவர்களும் சரி, நீங்கள் எனக்காக ஜெபிக்கணும், என் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், எந்த ஒரு காரியத்தை குறித்தாலும் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். 9551021014. நான் எப்பயும் உங்களுக்கு ஜெபிக்க காத்துட்ருக்கேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் போக்கு விரக்தி உங்கள் கூடயே இருப்பாராக. அவர் தழும்புகள் உங்களை குணமாக்கிற்று. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. தேங்க்யூ காட். ஆமேன்.